ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 8 तपस्या। तपस्या अर्थात असंभव को संभव बनाना। अभी हम यह व्यक्ति इशारे पढ़ेंगे और फिर मोहिनी दीदी से सुनेंगे। आज का दिन 8वां ये अव्यक्त इशारे। ब्रह्मा बाप को फॉलो करते हुए सम्मान व संपन्न बनो। जैसे साकार ब्रह्मा बाप सेवा में रहते, समाचार सुनते सुनते एकांतवासी बन जाते थे। घंटे के समाचार को भी 5 मिनट में सार समझ बच्चों को भी खुश किया और अपनी பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்றதுக்கான व्यक्ति ஷேர் एकांतवासी ஆயிடுது. स्थिति का भी अनुभव कराया। ऐसे फॉलो எப்படி சாக்கார பிரம்மா சேவையில फादर இருந்தாலும் कि मैं बहुत बिजी हूँ, விஷயங்களை கேட்டுக்கொண்டே लेकिन ஏகாந்தவாசியாக बच्चों के இருந்தார். आगे एग्जाम्पल बने। अभी ஒரு समय மணி நேரத்தோட इस விஷயத்த अभ्यास की आवश्यकता है। अब 5 हम நிமிஷத்துல मोहिनी दीदी புரிஞ்சுக்கிட்டு से सुनेंगे। அனைவரையும் குஷியா வச்சிருந்தாரு. அந்தர்பசியா என்றாலே மாற்றம். அதுக்கான நாள். ओम शांति। ஓம் சாந்தி. अपने में लगन बढ़ाने के लिए நமக்குள்ள भी हम अपने प्रति ஈடுபாட்டை வளர்த்துக்கிறதுக்கு में प्रोग्राम लेते हैं எது நமக்கா இருந்தாலும் ஈஸ்வரிய பரிவாரத்துக்கு இருந்தாலும் कि हम क्यों करना चाहते हैं, तपस्या क्या लक्ष्य है। சமயப்படி तो जनवरी मास நம்ம ஏன் இது பண்ணணும், தபஸ்யாவோட லட்சியம் என்ன, प्यारे ब्रह्मा बाबा क्या स्मृति मास है ஜனவரி மாதம் और उसके साथ लक्ष्य यही रखा பிரம்மா பாபாவோட நினைவு மாதம். हम ब्रह्मा बाबा को फॉलो करेंगे। லட்சியமே இப்படிதான், நாம பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணோம். जो तपस्या की, பிரம்மா பாபா தபஸ்யா பண்ணாரு. तपस्या में இந்த தபஸ்யால जो சமயப்படி या बाहर की परिस्थितियों का कोई विघ्न आता था யஜ்யத்துல இல்ல வெளியேறது तो बाबा சூழ்நிலைகளால தடைகள் வந்துரு. இப்ப பாபா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு, उस समय तपस्या शब्द कितना यूज होता था, पर जो भी बच्चा देही अभिमानी होगा, இப்ப பாபா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாரு, தபஸ்யான்ற சப்தம் அவ்வளவு யூஸ் பண்ணல. அவ சொல்ல யாரு தேகி அபிமானியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு பாபா சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருது, கடைசியில எல்லாருக்கும் நிறைய வரும். அப்ப சின்ன பார்ட்டிஷன் நடந்துட்டு இருந்தது இந்தியா ஓமான்லியோட வரலாற்றுல கூட ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. இன்னைக்கு கூட அம்மா வந்து கோர்ட்டு கூட போயிருந்தாங்க. कोर्टला तो वो जज सारा समय, वकील जितने भी थे वो सब नीचे आंखें करके और सब चला रहे थे, और हमारी मामा तो जो बात सच थी और बहुत बहुत கோர்ட்ல வந்து போய் மாமா சொன்னாங்க, பாருங்க என் கண்ணை பார்த்தா என்ன மேஜிக் நடக்குது அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் வந்து பார்த்து ஜட்ஜி வக்கீல்லாம் வந்து பார்த்தாங்க. கீதையை கொடுத்து சபதம் எடுத்துக்க சொன்னாங்களா. கீதையை கையில இருந்து நான் எங்க பார்த்தாலும் பகவான் தான் அப்படின்னு கீதை சொல்லுது. ஆனா நான் இதை ஏத்துக்கிறது கிடையாது, கடவுள் வந்து பரமாத்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கீதையை வந்து அவங்க கீதையை வந்து அவங்க சாஸ்திரமா ஏத்துக்கல. 2-3 தடவை அவங்க வக்கீல் சொல்லி அவங்க வந்து ஏத்துக்கல. सबको यही कहा कि जितना दई अभिमानी होंगे आपकी तरफ कोई आंख उठा के எவ்வளோ பிரதர்ஸ் மாதா சொன்னாலும், நீங்க எவ்வளவு தேக அபிமானியா இருக்கீங்களோ உங்க பக்கம் பெரிய கல்லுன்னா சின்ன இது விஷயம் கூட போட முடியாது உங்க மேல அப்படின்னு பாபா சொன்னான். ஏதாவது கர்மயோகம் நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பேரு தபஸ்யால உட்கார்ந்துட்டே இருக்கும். எவ்வளவு சேவைகள் இருந்தாலும் அவங்க தேகி அபிமானி ஆகிற
आत्मिक स्थिति को धारण करो। तो जो देही பயிற்சி பண்ணிட்டு अभिमानी இருந்தான் स्थिति है ஆத்ம அபிமானி वो ஆகுங்க அப்படின்னு वाइब्रेशन சொல்லிட்டு है। இருந்தான். இந்த தேகி அபிமானி ஆகினா அதோட வைப்ரேஷன் पहले வந்து तो आपको रक्षा करती है, முதல்ல அது दूसरा நம்மளை जो பாதுகாக்குது. होता है उसके अंदर आत्मिक भाव, आत्मा का ज्ञान யார் न பாக்குறாங்களோ होने से भी அவங்களுக்குள்ள ஆத்மீக பாவனை வந்து आपके शरीर की तरफ ध्यान नहीं जाएगा, உருவாக்குது. लेकिन एकदम अंदर में जैसे कि एक आत्मिक भाव उत्पन्न होता है। तो मैं यही सोच रही थी कि तपस्या की जो फाउंडेशन है वो तो दही अभिमानी स्थिति है। நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், தபஸ்யாவோட ஃபவுண்டேஷனே வந்து ஆத்ம அபிமானி நிலை தான். कई तरह से संकल्प करते हैं, இந்த மாதிரி परंतु நிறைய मैं சங்கல்பம். यही ध्यान पर दे रही हूँ कि जब भी तपस्या में बैठो, जो 10 நான் मिनट हम எப்பொழுது कर रहे हैं, யோகா பண்றதுக்கு உட்கார்ந்தாலும் 10 நிமிஷம் நம்ம உட்காடுறோம் और அப்படின்னா दिन में कई बार जो संकल्प भी आता है तो देही अभिमानी बनने का அப்ப अभ्यास करना है, उसी की बहुत बहुत आवश्यकता है। அப்ப தேகி அபிமானி कई ஆகிறதுக்கான முழு प्रकार के முயற்சியும் अवसर பண்ணணும். होते हैं, प्राप्ति होती है। इस समय நிறைய जो பிரகாரமான முயற்சி மற்றும் பிராப்தி दो இருக்கு. बातों से है, एक अपनी आंतरिक उन्नति होती रहे, हम ஆன்மீக முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்கு, இது நம்மளோட லட்சியத்துக்கிட்ட கொண்டு போகும். संपूर्ण बनने की वो प्राप्त करें, இப்ப சம்பன்னமாகணும், और भी बनने சம்பூர்ணமாகணும், लगती है। அதையும் முயற்சி பண்ணணும். कई प्रकार के समय प्रति समय टेंशन आएंगे, परंतु उस समय हम சில விஷயங்கள் जो देही நேர अभिमानी स्थिति है उससे ஒவ்வொரு निकल நேரத்துக்கு पाते हैं। கவனம் கொடுக்கணும். तो तपस्या तो करनी है, और यज्ञ भी चलता है, कारोबार भी चलता है। आप सब देखेंगे, चाहे प्रवृत्ति में है, चाहे सेवा केंद्र पर है, फिर दिनचर्या कर्म योग की तो चलती है। இயற்கை तो ये जो फॉलो फादर वाली बात है, ये मैं பரிவாரத்துல आपको இருக்கும், सुनाती हूँ कि சேவை ऐसे பண்ணணும், मैंने खुद देखा ஆனா ஃபாலோ कि ஃபாதரா बाबा இருக்கணும். सब कार्य करते थे, जो அப்பா என்ன பண்ணாரோ அதை நம்ம பண்ணணும். பாபா என்ன, आपको मालूम है, भोजन करने அவ के எல்லா बाद காரியமும் பண்ணுவார். भंडारे की तरफ चक्कर लगाने जाते थे, फिर आते थे। जो भी சாப்பாடு एक गिलास சாப்பிட்டதுக்கு पानी அப்புறம் பாபா வந்து பூஜன் लेकिन பண்டாரா हमारे கிட்ட साथ போய் बच्चे பார்ப்பார். बहुत थे, और उपराम होने के साथ அதுக்கப்புறம் ஈவினிங் கிளாஸ் जो எடுப்பாரு. हमने सुना कि बाबा को अच्छा लगता था कि हम आए, बाबा को समाचार सुनाए, परंतु समाचार का जो विस्तार होता था ना, இப்ப तो பாபா ऐसा கிட்ட வந்து விஷயத்த சொல்றது பாபா समझ பிடிச்சிருந்தது. लिया कि இப்ப ये பாபாவோட அந்த விஷயத்தோட तो एक दिन விஸ்தாரத்தை बाबा ने कहा, பாபா मैंने புரிஞ்சுப்பார். देखा कि जो बहुत अच्छे रोड पर, मेन रोड पर बड़ा मकान लेंगे, एम्बेसीज के पास में होगा, ये वो, तो बाबा म्यूजियम बनाओ, तो बाबा उनको हाँ मदद करेगा हर तरह से। பாபா ஒரு தடவை अनाउंस किया, तो हमने कहा ये तो बहुत अच्छा चांस है, तो हमको बहुत अच्छा है, बहुत अच्छी बड़ी बहुत बड़ी மியூசியம் ஒன்று थी। மெயின் ரோட்ல और वो ஓபன் भी பண்ணுங்க அப்படின்னு நான் जर्मनी சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாரு. चाहता था कि मैं एक किराए पर दूं, तो मैंने देखा, हमने कुछ लोगों ने देख के बाबा को बताया, நான் போயிட்டு அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம். है बहुत बड़ा मकान है, பாபா பெரிய வீடு, அது और ரிங் ये ரோட்லயே இருக்கு, एम्बेसी 10 பெரிய मिनट போர்டு का है। வச்சுக்கலாம், எம்பசி கூட இருக்குது, मैं 10 நிமிஷம். 20 मिनट बाबा को बताती रही, இப்போ 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் பாபா கிட்ட சொல்லிட்டு के இருக்கேன். एंड में कहते பாபா சிரிச்சுக்கிட்ட கடைசியில சொன்னாரு, बच्ची बाबा तो 5 मिनट में समझ गया था, பாபா தான் 5 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டேனம்மா. ये बिल्कुल बाबा के शब्द थे। இது பாபாவோட मैंने வார்த்தைகள். सोचा जितनी अच्छी तरह बताऊंगी तो बाबा को क्लियर आइडिया आएगी कि ये बाबा பாபாக்கு நான் தெளிவா புரிய வைக்கணும், நிறைய விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்க तो அது இருக்கு அது शायद இருக்கு. अभी 5 பாபாவோட அந்த வார்த்தைகள் வந்து இப்போ புரிஞ்சா 5 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னு சொன்னார். बाबा ने हमारे எதுக்காக சொல்றதுன்னா, பாபா मुखी और एकांतवासी, पर एकाग्रता से, मतलब सबको बाबा ने हर बात पे इंटरेस्ट दिखाई एंड तक। அந்தர்முகியா ஏகாந்தவாசியா இருந்து नहीं सुनना है, கடைசி நேரம் बहनें வரைக்கும் कहती हैं कि जब लोग आते हैं पहले तो अपनी सारी दुख भरी कहानी सुनाते हैं, घर में ये बीमार है, इसको ये हो गया, मेरे को ये है, बिजनेस है, तो हम क्या करें। मैंने இவருக்கு कहा எது सुनना நடந்துச்சு, तो पड़ता ही है, क्योंकि अगर वो अंदर எல்லா से விஷயமும் दुख பாபாவுக்கு हो तो சொல்லணும் समझ இல்லையா? भी नहीं पाते हैं, परंतु आप उसको
सुनते हुए भी இப்ப एक நீங்க सीमा அவருக்கு को சொல்றது रखते சொல்ல हम क्या இப்ப करेंगे, கடையில बाबा ही करेगा ना जो करना है। मेरे को भी कोई समाचार सुनाते हैं तो मैं कहती हूँ இப்ப बाबा நிறைய ने விஷயங்களை सुनाया நம்ம है யாருக்காவது சொல்லணும் कि அப்படின்னா हमने दादी गुलजार से இப்ப सुना சொல்ல है, வேண்டியிருக்கு சொல்றோம். समाचार सुनाते அப்புறம் हैं நம்ம तो பாபாவை நடுவு வச்சுக்கணும். और ऐसा ही लगता था बाबा நாம என்ன सुनाते பண்ண हैं। முடியும்? பாபா தான் கேக்குறாரு तो क्या எல்லாத்தையும். है कि अपने मन में இப்ப இது நான் தாதி கிட்ட कोई இருந்து भी देखो आप புரிஞ்சுக்கிட்டேன். कहानी பாபा सुनाएंगे, கேக்குறாரு. किसी की இப்ப யாராவது समाचार ஏதாவது கதை सुनाएंगे சொன்னாலும் ஏதாவது तो விஷயம் कल्पना तो சொன்னாலும் आए नहीं एक भी ऐसा இப்ப நமக்கு संभव हो नहीं। சங்கல்பமே வரக்கூடாது. இது எப்படி என்ன அப்படின்ட்டு सुनते समय हम अगर बाबा இப்ப को बीच में रखते हैं விஷயங்கள் வரும். அதை கேட்கும் பொழுது பாபாவை இடையில் வைத்துக் கொள்ள வேண்டும். फिर धीरे धीरे क्या होता है कि वो सुनाने वाला भी समझ जाता है கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, कि कितने கேட்கிறவங்களுக்கும் तक सुनाना चाहिए। புரியுது. फिर धीरे धीरे ऐसा இப்ப समझ எவ்வளவு आता है எவ்வளவு நம்ம சொல்லணும்னு तो புரியுதா? फिर அப்புறம் नई வந்து बात सुना पाते हैं। இப்ப நிறைய விஷயம் तो வந்து फिर சொல்றது ये கிடையாது. भी नहीं कह सकते मैं बात नहीं सुनूंगी, मैं तो बहुत இப்ப व्यस्त இப்படி हूँ, கூட சொல்ல முடியாது. ऐसा तो कह नहीं सकते हैं। அந்த कि हमको हमेशा कहती थी कि आप कभी नहीं कह सकते मैं बिजी हूँ। तो हमने कहा दादी कहेंगे फ्री है फिर तो हर एक कितना कितनी लंबी बात करेंगे। कहा नहीं, जितना आप उपराम होंगे सुनाने वाला भी आपको सार में ही सुनाएगा। तो फॉलो இப்ப फादर யார் வந்து எவ்வளவு விடுபட்டு இருக்கிறாங்களோ एकाग्रता हो இப்ப अंतर्मुख கேட்கிறவங்க और एकांतवासी। விடுபட்டு இருந்து கேக்குறாங்க. ये அதனால जो நீங்க गुप्त சாரத்துல சொன்னா भक्ति है ना, போதும். இது வந்து बहुत अच्छी है, गुप्त है। தனி अपनी वृत्ति को ஏகாந்தவாசியா नियंत्रण இருக்கணும், करना। அந்தர்முக்கியா இருக்கணும், அவன் நம்மளோட குகையில போய் உட்கார்ந்துருக்கணும். फिर इन नेत्रों के द्वारा देखो, मुख से बोलो, இப்ப இந்த கண்கள் மூலமா ये பார்த்தாலும் अभ्यास வாய் बहुत மூலமா महत्वपूर्ण பேசினாலும் है। இந்த வார்த்தைகள் இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். खुद असंभव को संभव हम क्या करें, இப்பதான் நாம அசம்பவத்தை சம்பவமாக்கி காமிக்க முடியும். होता जाता है। அசம்பவங்கள் சம்பவமாகிக் கொண்டே बाबा இருக்கும். है और हमारी तपस्या भी है। ஒண்ணு जितनी வந்து பாபா तपस्या நம்ம हम கூட करोगे இருக்கிறாரு, இன்னொன்னு வந்து उतने हर संकल्प में शक्ति है। நம்மளோட தபஸ்யாவோட पहले சக்தி से இருக்கு. இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு மனதுல பவித்திர जो தன்மை असंभव இருக்கிறதோ से संभव அவ்வளவுக்கு अவ்வளோ होता है। समय அசம்பவங்கள் लगता है लेकिन होता जाता சம்பவமாகிக் है। கொண்டே இருக்கும். कुछ भी हम कहते थे दादी तो नहीं 2 दिन में ये कैसे होगा। नहीं, आप इम्पॉसिबल को पॉसिबल करो, होगा। दादी का अपना तो हो ही जाता था, फिर हमें भी वो विश्वास दिलाती थी। तो हम सभी इसी विश्वास से किसी भी बात के लिए नहीं அசம்பவத்தை சம்பவமாக்கிடலாம். இப்போ தாதி வந்து होगा। நிறைய இடத்துல நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. संकल्प எப்படி बाबा நடக்கும் அப்படின்னு கிடையாது. बाबा तो திடமான संकल्प சங்கல்பம், कार्य தூய்மையான மனம், संभव हो जाता है। பாபாவோட துணை இருக்கிறப்ப எல்லா சம்பவங்களும் சம்பவமாகிடும். தபஸ்யா என்றால் அசம்பவத்தை சம்பவமாக்குறது. तपस्या अर्थात असंभव को संभव बनाना। ब्रह्मा बाप को फॉलो करे और तीव्र பிரம்மா गति பாபாவை ஃபாலோ பண்ணுங்க மற்றும் सारे தீவிர विश्व கதியில इस विश्व में फैलाए। தபஸ்யாவோட வைப்ரேஷனை निर्मल விஷயத்துல और பரப்புங்க. एकांतवासी होकर सब कुछ सार मिले। அந்தர்முகியா ओम ஏகாந்தவாசியாகி அனைத்தையும் சாரத்துல எடுத்துக்கோங்க.